4 வருஷமா ப்ரோ 4 முடிச்சா அவர் ராக்கி பாய் கிடையாது ஷார்ட் பாய்னு வச்சிருக்கான் பேரு கேவலமான படம் அவ்வளவுதான் நல்லாவே இருக்கு 4 வருஷமா என்ன ப்ரோ 4 வருஷம் வச்சு 4 ஹீரோ என்ன எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் எனக்கு மனசு வலிக்குது 4 வருஷமா என்ன புடிங்கி இருக்காங்க ப்ரோ போர்ட் எக்ஸாம்க்கு நான் ஒரு மணி நேரம் ஃபர்ஸ்ட் 92% வாங்கினேன் 4 வருஷமா பாட்டு என்ன மயிறு கிடிச்சிருக்கோம் உமால கீத்து உமா சாயிமே காசே கொடுக்காதீங்க ப்ரோ நயன்தாரா வராம இருந்தாலும் ஆந்திருக்கும் நான் வந்ததுனால படமே நயன்தாரா ஓகே லேடி ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்தாங்க எது கட்டு போட்டா அதுக்குதான் எல்லா லேடி ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க என்ன ப்ரோ ப்ரோ ஃபுல் படமே போடுறதுதான் ப்ரோ அங்கங்க ஒரு 2 நிமிஷம் பாக்கலாம் அவ்வளவுதான் ஸ்டார்டிங்ல ஒரு 2 நிமிஷம் எண்டிங்ல ஒரு எண்டிங் பார்க்கவே முடியாது நடுவுல ஒரு 2 நிமிஷம் பாக்கலாம் யஷ்காக லைட்டா வேணா படம் பார்க்கலாம் அவ்வளவுதான் கதை ஒண்ணுமே இல்ல டைரக்டர் வேஸ்ட் ப்ரொடியூசர் வேஸ்ட் எல்லாருமே வேஸ்ட் யஷ் மட்டும் தான் படம் மஜா ப்ரோ 2 வாட்டி முன்னாடி கூட பாக்கலாம் இவன் சொல்லிட்டு தான் ப்ரோ படத்துக்கே வந்தோம் நான் சொன்னேன் பாரடைஸ் சூப்பரா இருக்கும் சொன்ன எல்லாம் மச்சான் டாக்ஸிக் தான் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் இவன் தான் எனக்கு பே பண்ணல எல்லாரும் கேஜிஎஃப் ஓட அந்தோட எதிர்பார்ப்புல வந்து இந்த படத்துக்கான இல்ல ப்ரோ நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு மட்டின் கண்டுபிடிச்சேன் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான் கிடையாது இவன் தான் பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ செம்மையா இருந்தது ப்ரோ 2-3 தடவை கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ மஸ்ட் வாட்ச் ப்ரோ யாரு காசு சொல்றாரு உள்ள வந்துங்க உள்ள நீங்க 3 தடவை அவனோட இதுக்காக நீ பாருங்க பார்த்து நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா என் பேரை மாத்திக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா படத்தை பாத்தீங்கன்னா பைத்தியம் ஆயிடுவோம் அது மட்டும் உறுதி படம்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓகே தான் பாஸ் செகண்ட் ஹாஃப் தான் பீ மாதிரி இருந்துச்சு நல்லாவே இல்ல செகண்ட் ஹாஃப் ஆக்டிங் ஏதோ புதுசா ட்ரை பண்ண பாத்துருக்காங்க ஆனா கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு பிஜிஎம்லாம் சுத்தமா நல்லா இல்ல ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருந்துச்சு யஷ் சூப்பரா ஆக்ட் பண்ணுவாரு நல்லா தான் பண்ணிருக்காரு நல்லா புதுசா ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைச்சு வந்தேன் சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு ஆனா கொஞ்சம் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம்னு ஒரு ஃபீலா இருந்துச்சு சரி அடுத்த படத்துல ஏதாச்சும் நல்லா பண்ணுவான்னு பாக்கலாம் டபுள் மீனிங் சொல்ல மாட்டோம் ஃபுல்லா வைலன்ஸா இருந்துச்சு வைலன்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நியூடிட்டி எல்லாம் அவ்வளவா காட்டல ஃபுல்லா அடல்ட்ரி சீன் தான் இருந்துச்சு பட் வைலன்ஸ் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படி ஜாஸ்தியா நியூடிட்டி மாதிரி விஷயம்லாம் ஒண்ணுமே இல்ல என்னது ஸ்டோரி டெல்லிங் வந்து புதுசா அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க மீன்ஸ் இந்தியன் பிலிம்ஸ் யூசுவலி பண்ற மாதிரி இல்ல கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க ஸ்டோரி வைஸ் ஓகே தான் அவ்வளோன்னு இல்ல பட் ஓகே தான் ஆவரேஜ் டீசன்ட் பிலிம் 4 ஹீரோனா கியாரா தான் மஜா நயன்தாரா ஓகே தான் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பெஸ்ட் பி மாதிரி இருந்துச்சு வெஸ்ட் எல்லாம் இருந்துச்சு ஆனா அது படம் போற கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அது நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம் மீன்ஸ் அது எப்படி இருக்குன்னு அப்போ அது படம் 3 hours 15 minutes போறதுனால மேபி யஷோட ஃபேண்டம் ஆனா காப்பாத்திடும் பட் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் லோ தான் அவ்வளோ ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் டிசி இது மாதிரி கான்செப்ட் தான் இருந்துச்சு பட் ஸ்டோரி லைன் ஓகேவா இருந்துச்சு இவங்க புதுசா ட்ரை பண்ண பார்த்தாங்க பட் அது வந்து கரெக்டா அவங்களால அது எக்ஸிக்யூட் பண்ண முடியல டிசி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஆனா அது இவங்க எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணாங்க நல்ல பட்ஜெட்லாம் போட்டு பட் அவங்களால அது அந்த டெலிவரி கொடுக்க முடியல பாசிட்டிவ்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க காஸ்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரி லைன் கொஞ்சம் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம் இல்ல ப்ரோ நல்லா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ஒர்க் எடுத்துறானுங்க செகண்ட் ஹாஃப் நல்லா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓவரா அந்த 18+ காட்டுவா தான் பிடிக்க மாட்டேங்குது மூஞ்சி சுளிக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் அப்படி இருந்தது செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ஸ்டோரி அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான் அவனோட இதுக்காக அவ்வளவுதான் மற்றபடி சூப்பரா தான் இருந்தது டபுள் ஆக்ஷன் இல்ல அது ஆக்சுவலா சிங்கிள் ஆக்ஷன் தான் டபுள் ஆக்ஷன் சொல்ற மாதிரி எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் டபுள் ஆக்ஷன் அவன் ஆக்டிங்ல நல்லா தான் மியூசிக் ஓகே தான் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப சொதப்பிட்டானுங்க மற்றபடி நல்லா இருந்துச்சு அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஏன்டா எடுத்தானுங்கன்னு ஆச்சு அந்த செகண்ட் ஹாஃப் அந்த 1 hour ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எடுத்துட்டா நல்ல படம் தான் ப்ரோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் வாட்ச் ப்ரோ எப்படி இருந்துச்சு ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி வணக்கம் வச்சுதான் போறாங்க தெரியுமானே ப்ரோ வேஸ்ட் ஏன் மேடம் நல்லா இல்ல கொடுத்த காசு கொடுத்தா இல்லையா வர்த் இல்ல ஏதோ ஒரு சீனால பிடிச்ச மாதிரி ஏதாவது
எப்படி நல்லா இல்ல நல்லா இல்ல ஏன் ப்ரோ நல்லாவே இல்ல என்ன ப்ரோ எதிர்பார்த்தீங்க ஏன் பழைய நல்லா இல்ல பழைய கதை ஆனா ஒண்ணுமே இல்ல மேக்கிங் தான் நல்லா இருக்கு கொஞ்சமாவது கொடுத்த காசு பொறுத்தாது ஒர்த் இல்ல 3 மணி நேரம் கதை சொல்லுங்க அதுதான் வெறுப்பானதான் மிச்சம் ப்ரோ 3 ஹவர் உட்கார்ந்து ஒண்ணு இல்ல எப்படி ப்ரோ இருந்துச்சு நல்லாதான் ப்ரோ தேங்க் யூ படம் வேற லெவல் ப்ரோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்புறம் ஏன் ப்ரோ எல்லாம் கலறாங்க ப்ரோ டாக்ஸிக் பாருங்க ப்ரோ ருக்குகாக பாருங்க பைத்தியமா இருக்குது என்னனே ஆச்சு நல்லாவே என்னனே காதுக்கு பைத்தியம் ஆயிட்டு இருக்கு ப்ரோ ரிவ்யூ கொடுக்கலாமா டாக்ஸ் எப்படி இருந்துச்சு படம் பேரு மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஓகே பட் செகண்ட் ஹாஃப் என்ன ப்ரோ இவ்வளவு டிசப்பாயின்ட் ரீசன்ல ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த ஒரு சினிமா ஐ மீன் செகண்ட் ஹாஃப்ல அவங்களால ஐ திங்க் தெரியல ஸ்டோரி மிஸ் பண்ணாங்களா என்ன ஆச்சுன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல வாஸ் நத்திங் வாஸ் தேர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பிளாட் கொடுத்துட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பெருசா ஸ்டோரி இல்ல பட் செகண்ட் ஹாஃப் வாஸ் வெஸ்ட். சாரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது 1 hour மேல கஷ்டம் பஸ். படத்தோட மேக்கிங் அந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் அவர் யஷ் இஸ் கிவன் ட்ரூ லைஃப் பட் அதுக்கு மேல படத்துல பாவம் ஒன்றும் இல்லை. இஸ் ஆக்டட் பட் நத்திங் எல்ஸ் மோர் தான்.